இந்த மீன ராசியில் இப்போ சனி பகவான் மீனத்தில் இருக்கும்போது ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே சனி வந்து 7.5 வருஷம் சொல்லுவாங்க, 7.5 சனின்றது. அதே மாதிரி ஜென்ம சனி பொதுவாகவே ஒரு மீனராசிலேருந்து திருப்பி மீனராசி வந்து 30 ஆண்டுகளாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு சனி வந்து மங்கு சனின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது சனி வந்து பொங்கு சனின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்தது 3வது ரவுண்டு வந்து ரோகச்சனின்னு சொல்லுவாங்க, 4வது ரவுண்டு வந்து மரணச்சனின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மங்குச்சனியில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ, அந்த 30 வயதுக்குள்ளே கஷ்டப்பட்டாங்களோ 30 வயதுக்கு மேலே அவங்க சிறப்பாகவே இருப்பாங்க. அதே மாதிரியா இவங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து இப்போ கடகத்தில் வரும்போது ராசி பார்க்க போகிறாரு. அப்போ வந்து 7.5 சனியில் தான் ஒருத்தர் வந்து ஒரு வீடு கட்டினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, ஒரு தோட்டம் வாங்கினாலும் சரி, 3 தலைமுறைக்கு அழிக்க முடியாத சொத்து. சனி பகவான் வந்து 7.5 சனி பார்த்து பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. வேணா இருக்கிறதுலே ஒரு நீதிமான், அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கணுமா, வேலை கிடைக்கணுமா, தொழில் செய்யணுமா, எல்லாமே செய்யக்கூடியவர் இவரே. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சனி பகவான் அனுகிரகம் இல்லாத கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அவர் வேலை அமையணுமா, தொழில், எல்லா விஷயத்தையும் சனி பகவான். என்ன அந்த 7 ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம், 2வது 2 வருஷம், 3வது 2 வருஷம் ஒரு அஷ்டமத்து சனியா இருந்தாலும் சரி, அந்த சனி பகவானுக்கு கெட்ட கிரகம் கூட இருக்கிறாரா, நல்ல கிரகம் கூட இருக்கிறாரா, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து தசாபுத்தி நல்லா இருக்குதா, கோச்சார கிரகங்கள் என்ன பொசிஷனில் இருக்குது, கட்டத்தில் எப்படி இருக்குது, இது எல்லாம் பார்த்து ஒரு அஸ்ட்ராலஜர் நல்லா பார்த்து தெளிவாக அவங்க பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல செஞ்சுட்டாங்கன்னா இந்த 7.5 சனி கிரகத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து 7.5 சனி தொந்தரவே. நல்ல கிரகத்தை கூட இருந்துச்சுன்னா அவங்க எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ தாராளமாக 1000 மடங்கு செய்யலாம், பயப்பட தேவையில்லை. இதனால வந்து 2026 வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து அது தெளிவுபடுத்தி செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கு, சிறப்பான ஆண்டுகளமே. நிச்சயமா சார். மேம் நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கான பரிகாரம் என்ன மேம்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முதியோர் இல்லத்துக்கு உணவு தானம் பண்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வந்து நம்ம தான தர்மம் பண்ணும்போது நம்ம அந்த 7.5 சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டுக்கலாம். இதனுடைய பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா 50%.